கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெற்றவர்களாக இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால், if you are connected with the resurrection of Jesus Christ, அவருடைய அந்த சாயலிலே மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we will be called to live a life in the transformed image of God. அவருக்குள்ளாக நான் இருக்கிறேன், எனக்குள்ளாக அவர் இருக்கிறார். And I live in him and he lives in me. புரியுதா? அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த ஐக்கியத்துக்குரிய வார்த்தை. That is what the meaning when we refer to fellowships. இப்போ இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படணும். These kind of characters and natures should be explicitly revealed. தாங்கணும். You need to ஒருவர் பேர்ல ஒருவருக்கு குறைவு இருந்தால் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து ஒப்புரவாகணும். And if you have any hatred or any kind of thing, you would need to reconcile each other. நான் மன்னிக்க மாட்டேன், நான் சபையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவேன் என்று சொன்னால், I don't forgive them, but instead of that I can move on to the other church. மறுபடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்படும். And again you should have another question. நான் சாயலிலே அல்லது புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவனாக இருக்கிறேன் நான். How I become a part of a new resurrection of Jesus Christ? இந்த நேரத்தில் ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக நீங்க வேதத்தை திருப்பலாம். Let us turn our Bible to Romans chapter 6 verse 5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். For if we have been united with him in a death like his, we will certainly also be united with him in a resurrection like his. அதேபோல கொலோசியர் புத்தகம் chapter 2 verse 12 வாசிக்கலாம். Colossians chapter 2 verse 12. Amen. Having been buried with him in baptism, in which we are also raised with him through your faith in the working of God who raised him from the dead. இந்த ரெண்டு வார்த்தைகளிலும் இருந்து சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம், from these two passages very important truth that he speaks is, மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்கள் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவார்கள். So as we were buried like in the image, so when the resurrection comes we will also be joined along with his resurrection. சென்ற வாரத்தில் நான் பேசும்போது மிக முக்கியமாக இயேசுவினுடைய அந்த சுவிசேஷத்தில் இருக்கிற மிக முக்கிய சத்தியம், இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தது. So last week I was spoken about this truth that Jesus Christ was died and he was buried, on the third day he was resurrected. அதுல மிக முக்கியமாக நாம மரணத்திலும் அவருடைய அடக்கத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நான் பேசினேன். And particularly I spoke that we also joined along with his death and we also joined along with his burial. இந்த அருமையான வேளையிலும் கூட நான் அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் அனைவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். But today I want to speak on the topic that we will also be joined along with his resurrection. இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மையம் என்பது நாம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிறப்பை மாத்திரம் அல்லது கிறிஸ்துவனுடைய போதனையை மாத்திரம் சார்ந்ததா இராமல் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் அது சார்ந்ததா இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்திருக்க வேண்டும். So when we consider the teaching of Christianity, it's not only we take the birth of Jesus Christ or the teaching of Jesus Christ, we also should believe on the resurrection of Jesus Christ. இப்போ இயேசுவினுடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமோ, இயேசுவினுடைய போதனைகள் எவ்வளவு அவசியமோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியமாக இருக்கிறது. So how the birth of Jesus is important for us, how the teachings of Jesus Christ is important for us, the same way the resurrection of Jesus Christ is also important for us. இதை குறித்து 1 கொரிந்தியர் புத்தகம் 1 Corinthians chapter 15 verse 14 வாசித்தீர்கள் என்று சொன்னால், about this if you want to read, you can read it in 1 Corinthians chapter 15 verse 14. அங்கே சொல்லப்படுகிறது, அழகாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், very beautifully Paul the apostle he says, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லுகிறார். and if Christ has not raised, our preaching is useless, is also your faith. அதே சாப்டர் verse 17 ல சொல்லும்போது சொல்லுகிறார், on the same chapter verse 17 when he கிறிஸ்து says, எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே நிலைத்திருப்பீர்கள், உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். and if Christ has not been raised, your faith is futile, you are still in your sin.
இப்போ நன்றாக நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand the truth clearly. கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெற்றவர்களாக இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால், If you are connected with the resurrection of Jesus Christ, அவருடைய அந்த சாயலிலே மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we will be called to live a life in the transformed image of God. அந்த சிந்தையோடு நாம் ஒவ்வொரு நாட்களிலும் வாழுவோம். With that thought, we will live our daily life. அப்போ இந்த இடத்துல நன்றாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம், So very important thing that we need to learn in this இந்த particular truth. உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். It's important that we need to retrospect and see that whether my life is connected with the resurrection of Jesus Christ. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட அந்த இணைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி, Along with the resurrection of Jesus Christ, very important thing we need to consider அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் தான். in the fellowship that we have with the Lord God. புரியுதா? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம் தான் நீங்க அவரோடு உயிர்த்தெழுந்த அந்த சாயலோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தும். So the fellowship that you have with the Lord God, that is the one it determines that whether you are connected in this resurrection of Jesus Christ. ஆகவே அதை குறித்து பவுல் அழகாக 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறார். 1 Corinthians chapter 1 verse 9 சொல்லும்போது சொல்லுகிறார். That is a reason very beautifully 1 Corinthians chapter 1 verse 9 Paul says, அங்க பாருங்க, தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God is faithful who has called you into the fellowship with his son Jesus Christ our Lord. இப்போ என்னுடைய ஐக்கியமும் உங்களுடைய ஐக்கியமும் முதல் நன்றா புரிந்து கொள்ள இந்த அதிகாரத்தை முழுவதும் படிச்சீங்கடா தெரியும். If you read the whole passage you will understand first the fellowship with இதுக்கு அப்புறம் yourself தான் பவுல் and myself. விளங்கப்படுத்துவாரு. சில பேர் பவுலை சேர்ந்தவன், சில பேர் பேதுருவை சேர்ந்தவன், இப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு பிரிவினையை அந்த சபைக்குள்ள உருவாக பார்க்க. Later if you study you will understand some people will say I follow Apollos, I follow Paul, Peter, that kind of division is started to go. ஆனா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள இருப்பான்னு சொன்னால் அவன் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவனாக இருக்க வேண்டும். If a person got saved, the first thing is he will be connected with the Lord, that is he will have a fellowship with the இப்போ Lord. உங்களுக்குள்ள என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, யாரெல்லாம் முக்கியம் என்று சொன்னால் நிச்சயமாக சபை முக்கியம், சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் முக்கியம், உங்களுடைய குடும்பம் முக்கியம். ஆனா எல்லாவற்றை பார்க்கிலும் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து தான் பிரையாரிட்டியா இருக்க வேண்டும். So for you may say like my family is important, church is important, church family is important. Yes, I agree. Above all, Jesus Christ is important for each and இந்த everyone. காரியத்தை, இந்த சத்தியத்தை நீங்க சரியாக புரியலன்னு சொன்னால், If you didn't understand the truth clearly, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில சம்திங் ஒரு வீக்னஸ் இருந்து கொண்டே இருக்கும். but in your Christian life there will be some kind of weakness. அந்த காரியத்துல நீங்க வளர்ச்சியை பார்க்க முடியாது. So in that place you cannot see any kind of growth. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Imagine I will say you an இப்போ example. யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். We read about John the Baptist. இப்போ யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை இயேசு சொல்லுகிறார் மணவாளனுடைய தோழன் அப்படி என்று சொல்லுகிறார். And he says that about John the Baptist, he says he is the friend of groom. இப்போ அப்படி தோழனாக, அதாவது மணவாளனுக்கு அருகில் நிற்கிற தோழனாக இருக்கிறவருடைய ஒரு அறிக்கையை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், if you see the statement of a person who is as a friend of groom, அவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். John the Baptist he says let him increase and let me be least. இப்போ பக்கத்துல நிக்கிறவரே என்ன சொல்றாரு, அவர் பெருகணும் நான் சிறுகணும். The person who is standing beside him he says let him be increased and let me decrease. ஆனா ஐக்கியத்துல இருக்கிறவர்கள் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை எப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்கு பக்கத்துல அல்ல எனக்குள்ளாக அவருக்குள்ளாக நான் இருக்கிற ஒரு ஜீவி. But people have this fellowship, what they say is Jesus Christ is not standing beside me, he is still living inside of me. என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிற பிணையப்பட்ட ஒரு ஜீவி. My spirit and the spirit of Jesus Christ is also connected and combined and netted together. நல்ல வித்தியாசத்தை புரியணும். Just understand the அருகில இருக்கிற அந்த ஐக்கியம், அதாவது பக்கத்துல நிக்கிற தோழனாக நிக்கிற நிலையில இருக்கிறவனே அவன் சொல்றான் அவர் பெருகணும் நான் சிறுகணும் என்றான். Listen carefully, who is a friend he says that let him be increased and let me
me decrease. இப்போ அழகாக இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுவாரு, In one other place, very என்னுடைய beautiful, Paul ஜீவன் says, கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்னு and சொல்லுவார். he says, my life is hidden in Christ. இப்போ இந்த இடத்துல வருகிற ஐக்கியம் என்பது வெளியில நடக்கிற ஒரு காரியம் அல்ல, எனக்குள்ளாகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. When we speak about the fellowship, it not something not happens outside of me, it's something happens inside அவருக்குள்ளாக of நான் me. இருக்கிறேன், எனக்குள்ளாக அவர் இருக்கிறார். And I live in him and he lives in me. புரியுதா? அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த ஐக்கியத்துக்குரிய வார்த்தை. That is what the meaning when we refer to fellowship. அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில வருகிற அறிக்கைகளும் வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், So those kind of people having the fellowship, what kind of confession, what kind of word they should have? நீங்க யோவான் ஸ்நானன் சொன்ன வார்த்தையை நீங்க சொல்ல முடியாது. You cannot demand the same word அவர் that John the பெருகணும் நான் Baptist. சிறுகணும் என்ற வாழ்க்கை அல்ல. It's not that he let him increase and let me கலாத்தியர் decrease. புத்தகம் chapter 2 verse 20ல பவுல் அந்த ரெவலேஷனை சொல்லுகிறார். And Galatians chapter 2 verse 20 you can அவர் see சொல்றாரு that பாருங்க, இனி வாழ்கிற நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று he சொல்லுகிறார். says it's Christ who is living in me, he lives. என்ன சொல்றாரு? இனி வாழ்றது நான் அல்ல. அப்படின்னா என்ன நினைச்சுக்கொள்ளுங்கடா, நான் கொஞ்சம் சிறுகணும் அவர் பெருகணும் என்ற அந்த ஸ்டேட்மென்ட் உங்க வாயில வரக்கூடாது. He says that no longer I live, let Christ live in me. That means you are not saying let me decrease or என்னுடைய increase. வாயின் அறிக்கையும் என்னுடைய சிந்தையின் அறிக்கையும் என்னுடைய நினைவுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னா, இனி வாழ்றது நானே அல்ல, இயேசு தான் என்னல வாழ்றார். All my thinking, all my thoughts, all my work and words, everything, what you going to say, it's not I am not no longer living, Christ is living in me. இப்போ இந்த சத்தியத்துல நீங்க ஆழமாக கட்டப்படுவீங்கன்னு சொன்னா, If you are built in this particular truth, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், but I would say one உங்க thing to you, வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா your இருக்கும். life will be a victorious life. இந்த சத்தியம் மாத்திரம் உங்க கண்களை இருதய கண்களை திறந்துதல் என்றால், If this truth particularly opens, enlightens your heart, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. in your life you can see that there will be great change. It வாழ்றது started to be- நானே அல்ல, அவர்தான் வாழ்றார் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில இயேசுனுடைய சாயல் மாத்திரம் தான் வெளிப்படும். If you say no longer I, Christ is living in me, then you can see the Christ life in that. இதைத்தான் இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, 1 Corinthians chapter 6 verse 17ல சொல்லும்போது சொல்லுகிறார், So 1 Corinthians chapter 6 verse 17, in one other place he says like அப்படியே this, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட கூட ஒரே ஆவியா இருக்கிறான். but whoever unites with the Lord is one in him in spirit. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இணைக்கப்பட்டதல், அந்த பிணைக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை You can see this connected or netted together, those kind of words. இப்போ அந்த ஆண்டவருக்குள்ளாக அவருக்குள்ளாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்கிற ஜீவியம். It's a life that we live along with the Lord and we live in his presence. அவருடைய ஆவிக்குள்ளாக நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். And I am hidden in his spirit. இப்போ அந்த சிந்தையும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தான் இந்த ஞானஸ்தானத்தின் போது நாம் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்படுத்துகிறது. So those kind of thoughts and those kind of life is the one going to be revealed what we have done in the time of baptism. அப்போ இந்த இடத்துல நாம பார்க்கும் பொழுது இந்த ஐக்கியத்தின் மூலமாக வருகிற இந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற ஜீவியம் என்பது, When we speak about that we are connected in the resurrection of Jesus Christ, ஜஸ்ட் நான் அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு அவரை பின்பற்றுவதற்கான அழைப்பு அல்லது. it's not a calling that I just follow God. அவருடைய ஜீவன் எனக்குள்ள செயல்பட நான் அனுமதிக்கிற ஒரு காரியம். It is the life that I allow myself for the life of Christ to live in me. பரிசுத்த தேவன் எனக்குள்ள வாசம் பண்ண, எனக்குள்ள இருந்து கிரியை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவி. A holy God who can live in me, for that reason I just allow myself. நல்லா இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். Just understand the truth clearly. உண்மையிலேயே நீங்க உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால், For sure, if you are connected in the resurrection of Jesus Christ, உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கூட கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும். every movement, every action that going to reveal Jesus ஏன்னு Christ. சொன்னால் நீங்க பின்பற்ற அல்லது கட்டளைகளின்படி நடக்க அல்ல, அந்த கட்டளைக்கு உங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக காணப்படுவீங்க. It's not that you are bound for the law or commandments, you are completely given yourself for the commandments. நான் இந்த நாள் ஆராதனையில பின்னுக்கு நின்று கொண்டு நான் பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியம். So today's உங்களை worship, குற்றப்படுத்துறேன்னு I நினைக்க just கூடாது. standing at the back and then watching things. எனக்கு ஒரு பயமே வந்துச்சு.
குற்றச்சாட்டு. So I'm not இந்த making you the கட்டிடத்துக்கு guilty. உயிர் இல்ல. And this building doesn't have இயேசு any power. கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு உயிர் இருக்கு. And the body of Christ has இயேசு life. கிறிஸ்து இன்றைக்கும் அவர் பிழைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. And Bible says Jesus Christ is still alive. உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்ட சபை பிழைத்திருக்கிற சபை, உயிரோடு இருக்கிற The சபை. church that is connected with the resurrection of Jesus Christ, it's a live church. அப்போ அவருடைய சபை இந்த இடத்துல அவருடைய நாமத்தை சொற்களை பாடுவதில் மாத்திரமல்ல, இசையை கேட்பது மாத்திரமல்ல, இந்த இடத்துல வரும்போது அவரை பிரஸ்தாபப்படுத்தணும் என்ற சிந்தை வரும்போது உங்களுடைய கைகளோ கால்களோ உங்க வாயோ சும்மா இருக்க முடியாது. So when we praise the Lord and we hear the music, when we are about to glorify and exalt the Lord, then your hands or words or mouths should not keep quiet. சார், இந்த இடத்துல நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, If I ask you the question why you have come here, சும்மா வந்திருக்கிறேன், I just come here. கிறிஸ்தவனா மாறிட்டேன், I have become a Christian. ஞானசானம் எடுத்துட்டேன், I have taken the அதனால baptism. சண்டே சர்ச்சுக்கு போகணும் என்று சொல்லி இருக்கிறாங்க. For that reason they said that I need to go to church on Sunday. That's the reason I came. அப்படி என்று சொன்னால் நீங்கள் சரியான விதத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் அந்த அனுபவத்தையோ அந்த சத்தியத்தையோ புரியல என்று தான் வேதம் That சொல்கிறது. mean you didn't understand the resurrection of Jesus Christ and his life of Jesus Christ. இந்த இடத்துல நான் உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன். I just want to stress in this place இப்போ நமக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷம், the joy that we have in our இயேசுவோட heart. நாமத்தை சொல்லும்போது நமக்குள்ள ஒரு ஜோய் வரணும். So when we pronounce the name of the Lord God, அவருடைய we should have a நாமத்தை joy. துதிக்கும்போது நமக்குள்ள நம்மளே அறியாமலே அந்த ஜோய் பொங்கி வரணும். When we worship the Lord and saying his name, there should be a joy should roll உங்களுக்கு தெரியுமா, over. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே அவருடைய ஜோயே ஜீவன் என்ன செய்கிறது, பரிபூரணமாய் செயல்படுகிறது. So since you have saved, you don't know or not, Zoe, the life is sent inside of you. ஆண்டவருடைய அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள பரிபூரணமாய் செயல்படுகிறது. And that everlasting life is growing in you, flowing in அப்போ you. அப்படி செயல்படும் பொழுது நீங்க எப்படியப்பா கையை பின்னுக்கு வச்சு திருப்பீங்க, கையை கட்டி திணிப்பீங்க? When it's working like that, how come you can fold your hands and stand like that? ஜஸ்ட் மியூசிக் கால் தாளட்டுறது தானா? Just patting your leg for the music, is that over? ஆராதனை என்னுடைய மேன்மையே நிச்சயமாக இந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைத்திருக்கிறவர்கள் புரிந்திருப்பீங்க. And the people who are connected with the resurrection, they will understand the greatness of this worship. நான் ஓபனா சொல்றேன், நான் பயமா இருந்தது எனக்கு. And I just want to say plainly, I was so என்ன scared. நிலையாகும்? If it goes like this, and what kind of சபையை situation? நடத்த அழைத்திருக்கிறீங்க. And you have, for this reason, you have called me to உண்மையிலே lead this சொல்றேன். church. For sure, I தயவு say, செய்து அப்படி இருக்காதீங்க. please don't be like that. ஆண்டவர் உங்களை சபைக்குள்ளாக அவருடைய ஜீவனை தந்து இணைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. So God has given you the life and connected you inside the church. For that there is no சடலங்கள் shame. தான் அசையாது. Only the dead things will not move. புரியுதா? நீங்க மரித்தவர்களாக இந்த இடத்துல இல்ல. You are not like a dead நீங்க person. உயிரோடு இருக்கீங்கடா, நீங்க அசையணும். If you are alive, then you should move. உயிரோடு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய கைகள் உயர்த்தப்படும். If you are alive, then without your conscious, you will lift அப்பா your இந்த hands. வாரம் முழுவதும் உங்களை காத்திருக்கிறார். Of course, yes, he நீங்க has காலையில made எழும்பி you live. சுவாசத்தை விட்டு இருக்கீங்க, சுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா அப்பா உங்க மேல கிருபையா இருக்காரு. You can breathe in your nostril, like breathe in and breathe out. That means it's அப்ப the grace of எப்படி நான் God. வாயை மூடிட்டு இருக்க முடியும்? Then how come you can be quiet like that? எப்படி நான் அவரை துதிக்காம இருக்க Then முடியும்? how come I can't be, worship the Lord? கொஞ்சம் நீங்க இத கொஞ்சம் உணர்ந்து கொள்ளணும். Just you need to உங்களை think about this. குற்றப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை I'm சொல்றேன். not here to accuse இந்த you. சத்தியத்தை ஆழத்தை நீங்க Just புரியணும். understand the truth, the depth of the truth. ஆண்டவருடைய சமூகம் என்பது அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிள்ளைகள் அவர் நம்மேல வைத்திருக்கிற அன்பை நினைத்து தங்களுடைய சுயமான அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற இடம். So the church is the place that his children come there and they will share the love of God to the Lord and they enjoy in his presence. சோ நீங்கள் நானும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So you and myself should not be ashamed. அப்பா தான் எனக்காக உயிரை தந்திருக்கிறார். Yes, God the Father is the one he gave me the life. He is the one he அவரை led me. துதிக்கிறதுக்கு அவரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு அவருக்காக கரங்களை தட்டுவதற்கு என்னுடைய முழு பலத்தை கொடுத்து ஆராதிப்பதற்கு நான் ஏன் வெட்கப்படணும்? To give him the praise, to give him the worship and give him the honor, why I should be ashamed? உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டவன் People who are connected in the அவன் resurrection உயிரோடு of Jesus இருப்பான். Christ, he will be அவன் alive. இந்த இடத்துல எல்லாம் எங்க போனாலும் அவன் ஆராதிக்கும் போது அவன் சும்மா இருக்க முடியாது. This kind of person, wherever they go, they cannot be quiet in the time of worship. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க. Just turn to your neighbor and நீங்க ask this உயிர்த்தெழுந்த question. இயேசுவோடு Are you இணைக்கப்பட்டிருக்கீங்க? connected with the life of Jesus? அடுத்த resurrection of வாரம் அவங்க Jesus Christ? இணைக்கப்பட்ட மாதிரி தெரியலண்டா. If next week if they பக்கத்துல are not கையை like வச்சு that, ஒரு தட்டு தட்டுங்க. then just pat them with your hand. தட்டி சொல்லணும். And you have இப்பலப்பா இப்பல ஆராதனை டைம்ல. And you have to say that this is the time of தட்டி worship. கேட்கணும். And you need to ask them, உயிரோட இருக்கீங்களா கொஞ்சம் மறந்துட்டீங்களான்னு கேளுங்க. are you alive or you forget yourself?
நீங்க தட்டுற தட்டில அவங்க உயிரோட எழும்பணும். The way that you pat them, they should come back to life. உங்களுக்குள்ள இருக்கிற அனல் அவங்களுக்குள்ள உயிர் மீட்சியை கொண்டு வரணும். And the warmness that you have, it should touch the other people as well. சபை என்பது ஒரு லைவாக ஒரு ஜீவனாக இருக்க வேண்டிய இடம். So church is a place that everyone will be in alive. சோ இந்த சத்தியத்தை நீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க. So don't forget at any time. தனிப்பட்ட ஜெபத்திலும் சரி, even in your personal prayers, எப்பெல்லாம் ஆராதனையில வர்றோம், or whenever you come into the worship. இப்போ நான் சொல்ல விரும்பல, I don't want to mention, எனக்கு சில இடத்துல அந்த ஆராதிக்கும் போது இந்த இப்படி கை எப்படி வச்சிட்டு நிக்கிறத பார்த்தா அதே தெரிஞ்சு அவங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. So while the worship is going on, if I see someone is holding on to the chair and I feel like எனக்கு அத பார்த்தா நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? When I see like that, what I'll think, அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு இன்னும் தெரியல. And they don't know the love of God. அந்த ஆராதனையில அவங்க ஸ்பிரிட் கனெக்ட் ஆகாதனால தான் அவங்களுக்கு கால் வலி தெரியுது. Since they are not connected with the worship, that's the reason they could feel the leg pain. நான் சொல்றேன், உங்களுக்கு கால் வலிச்சேன்னா முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, இல்லடா உட்கார்ந்தாவது என்ன செய்யுங்க, கரங்களை உயர்த்தி. If your leg is hurting, then you can kneel down, you can sit and you can lift your hands. என்ற சிந்தையில இருந்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க. Don't keep on thinking my leg is hurting and then losing your நான் சொல்றேன், உங்களுடைய இருதயத்தில இருந்து ஒரு மனப்பூர்வமான அந்த துதியும் ஆராதனையும் உங்களுடைய வாயிலிருந்தும் உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிவரணும். Let all the praises and worships and glory, let it come from your heart with with all grateful heart. So உயிர்த்தெழுதலின் அந்த சாயலில இணைக்கப்பட்டவன் அந்த அவரோடு கூட அந்த ஐக்கியத்துல பின்னி பிணைந்திருப்பான். People who are connected with the resurrection, they will be connected in the fellowship of God and they will be knitted together with the Lord God. இரண்டாவது காரியம், second thing is, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இணைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, if you see the life of the person who are connected in the resurrection of Jesus புதிய Christ, மனுஷனை தரித்துக்கொண்ட ஜீவியத்துக்குள்ளே இருக்கிறான். he has a new person in his life. இதை குறித்து கொலோசியர் புத்தகம் chapter 3 verse 9 10 ல நீங்க வாசிக்க முடியும். So about this you can find it in Colossians chapter 3 verse 9 and 10. வாசிக்கலாம். Amen. Do not lie to each other, since you have taken off your old self with its practice and have put on new self, which is being renewed in the knowledge in the image of its creator. இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நீங்க தனிப்பட்ட விதத்தில் தியானிச்சு பாருங்க. So go back to your home and in your personal time just ஒரு meditate on the whole chapter. ஆழமான சத்தியத்தை நமக்கு அது போதிக்கிறது. Very beautiful, very depth meaning you can find it from this இதுக்கு chapter. முன்னுக்கும் சரி இருக்கிற வசனங்களும் சரி பின்னுக்கு இருக்கிற வசனங்களை நீங்க வாசித்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும். If you read the previous verses and the verses after this, you will understand இந்த clearly. வசனங்களுக்கு முன்னாக அவர் நம்முடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்களை குறித்து பேசுகிறார். So before these verses he speaks about கோபம், the whole உங்களுடைய life. மூர்க்கம் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். And he speaks about the anger and the impurity and every other things. அதெல்லாம் அவர் காண்பித்து விட்டு அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் விட்டு விடுங்கள் என்று சொல்லி போட்டு தான் இங்கே வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று And he says that these are the old men, you need to throw him away, and he says put on the new self. அப்போ இந்த உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்ட ஜீவியம் என்பது ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொண்ட ஒரு ஜீவியம். So when we say that people are connected with the resurrection, those people have put on the new self. இப்போ நீங்க பழைய மனுஷனை என்ன செய்ய முடியாது, இனிமேல் தரித்துக் கொண்டு வாழ முடியாது. You cannot have the old person's nature and continue your life. ஆகவே தான் அந்த வசனம் தொடங்கும் போது சொல்லுகிறது, அந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் நீங்க என்ன செய்யணும், முதல் களைந்து போடணும். And that's the reason the verse says the old nature and his practices you need to take off. இப்போ கிமு கிபி என்றோம். We say that BC and AD. அந்த கிமுன்றது திரும்ப என்ன செய்யக்கூடாது, கிபிக்கு அப்புறம் வரக்கூடாது. So the BC should not come back after the AD. இப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஞானஸ்நானத்துக்கு எடுப்பதற்கு முன்பாக இருந்த பழைய ஜீவியம் என்பது காணப்படக்கூடாது. So after you taken the baptism, you should not have the lifestyle of the old life that is before the baptism. அந்த 10வது வசனத்தில் அருமையாக சொல்லுகிறார். And verse 10 very beautifully it தன்னை says, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்னவாம் தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படி என்று சொல்லுகிறார். And he says put on the new nature and be renewed as you learn to know your creator
creator and become like him. அவர் சொல்றாரு ஆல்ரெடி நீங்க தரித்திருக்கிறீங்கன்றார் புதிய And he மனுஷன். says already you have put on the new அப்ப man. நல்லா புரிந்து கொள்ள வேணும். You need to இந்த understand உயிர்த்தெழுந்த this. இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்பட்டு இருந்தால் When we are connected with the அந்த Lord, புதிய the மனுஷனுடைய resurrection, கரெக்டர்கள் தான் இந்த வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வெளிப்படணும். so the new man's nature and those behaviors should work on. அந்த புதிய மனுஷனுடைய கரெக்டர்களை குறித்து நீங்க 11வது வசனத்திலிருந்து அழகாக ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். So the new man's character you can find he mentions in verse 11 onwards. அங்க முதலாவது 11வது வசனத்தில் சொல்லுகிறார். And the first thing he says, அங்க கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். and he says Christ in all and is in all. அங்க கிரேக்கனோ யூதனோ அப்படியா இப்படியா எந்த வித்தியாசம் நானும் நீங்களும் பார்க்க முடியாது. So there is no Greek, there is no Jew, there is no kind of any difference between any person. அங்க சொல்லுகிறார் தொடர்ந்ததுல. And continues and he says, பிரஜாதியார் பிரதேசத்தார் என்று எந்த வித்தியாசத்தையும் படுத்த முடியாது நாம். and Gentiles and slave, all those kind of things அப்போ you புதிய cannot மனுஷனை find. தரித்தவனுடைய வாழ்க்கையில முதல் வெளிப்படுகிற காரியம் வித்தியாசத்தை காண்பிக்காத பாரபட்சம் இல்லாத அந்த பார்வையும் வெளிப்பாடு அவனுக்குள்ள இருக்க வேண்டும். So person who got this new creature, the first thing is he will not differentiate the people or he will not show his partiality to anyone. இப்ப சபைக்குள்ள வந்தா யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவினுடைய சாயல் தான் உங்களுக்கு தெரியும். So when they come into the church, the first they could see is they should see the image of God in other person's very life. important ஆக நீங்க இதை எடுக்கணும். Very important thing to அப்ப சாயலை consider. தரித்துக் கொள்வது என்பது செய்கைகளிலும் அது வெளிப்படணும் என்று இந்த இடத்துல சொல்லுங்க. When it says you take in the image of God, that mean you should also see those things in your Yes, actions. அந்த 12வது வசனத்துல சொல்லுகிறார். And verse 12 it பாருங்க, says, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு அழகாக அந்த புதிய மனுஷனுடைய சுபாவங்கள் கரெக்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வரைபடுத்தி கொண்டு so வருகிறார். beautifully he explains what kind of character that particular person, it says in 12, therefore as God's chosen people, holy and dearly loved, clothe yourself with compassion, kindness, humility, gentleness and patience. இப்போ இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படணும். These kind of characters and natures should be explicitly ஒருவர் revealed. தாங்கணும். You need to ஒருவர் each பேர்ல other. ஒருவருக்கு குறைவு இருந்தால் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து ஒப்புரவாகணும். And if you have any hatred or any kind of thing, you would need to reconcile each other. நான் மன்னிக்க மாட்டேன், நான் சபையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவேன் என்று சொன்னால் I don't forgive them, but instead of that I can go move on to the other church. மறுபடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பணும். And again you should have நான் another question. உயிர்த்தெழுதல் சாயலிலே அல்லது புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவனாக இருக்கிறேன் நான். How I become a part of a new resurrection of Jesus Christ? Have I taken the new creature's life? அந்த புதிய மனுஷனை தரித்தவர்களாக இருந்தால் உங்களால மற்றவர்களை மன்னிக்காம இருக்க முடியாது. So if you have taken the new man's life, then you cannot be like unforgiven person or ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரமல்ல அவர்களோடு கூட மன்னித்து ஒப்புரவாகிற அந்த சுபாவங்கள் உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டே தீரும். Not only asking for the forgiveness in the God's presence, also we need to go and ask for the forgiveness in other person's life as well. இப்போ சகைவு குறித்து நீங்க வேதத்துல ஒரு கரெக்டரை பாப்பீங்க. You might have heard about the life of Zacchaeus. சகைவு வந்தது லூக்கா புத்தகம் 19வது அதிகாரத்துல ஆரம்பத்துல வாசிக்க முடியும். You can read it in the book of Luke chapter 19. இப்போ அவர் உயிர்த்தெழுந்த சாயலில இணைக்கப்படல. And he haven't connected with the life of resurrection. பார்க்கணும் என்று விரும்பினார். But he desired to ஒரு see ஆசை Jesus. இயேசு எப்படி இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்ன்றதை பார்க்கணும். So the desire is how Jesus will be. So those kind of desire, I need to see him. இயேசுவை பார்க்கிறார். He saw Jesus. இயேசு சகைவை பார்க்கிறார். And Jesus also saw Zacchaeus. சகைவை பார்த்த உடனே இயேசு சொல்றாரு நீ இறங்கி வா உண்ட வீட்டில வந்து என்ன செய்யணும் பானம் பண்ணணும்ன்றாரு. And when Jesus saw Zacchaeus, he says, come down, I need to come with you to your home. He says, நான் என்ன சொல்ல வர்றேன்னா what I want to say to you is ஒரு பார்வை தான். just one sight. ஜஸ்ட் பக்கத்துல ஜீசஸ் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. And Jesus, he comes closer to Jesus. அவருடைய பழைய மனுஷனுடைய கரெக்டரை அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லல. And Jesus doesn't remind him about his whole life.
அங்கே லூக் சாப்டர் 19 verse 8 சொல்லுகிறது, Verse 8 says, Luke chapter 19 verse 8. சகேயு தானாக என்ன பண்ணுகிறார் என்றது அந்த அறிக்கையை பார்க்க முடியும். So you can see what Zacchaeus voluntarily comes and he does it. சொல்றாரு பாருங்க, கர்த்தரை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். And he comes to the Lord and says, Lord, here and I give half of my possession to the poor. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். If I have cheated anybody out of anything, I will pay back 4 times the amount. இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கணும். We need to think this a bit deeper. எப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச்? What kind of change? இத்தனை வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் கேட்டா சாட்சி சொன்னா சொல்லுவீங்க, நான் இத்தனையாம் ஆண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அபிஷேகத்தை பெற்றேன் என்று. So you can, if I ask you to testify, you can come and say like boldly, no, before 20 years or 30 years or 40 years, and you boldly you can say that. அந்த லிஸ்ட் எல்லாம் பரலோகத்துக்கு எடுபடாது. And all those lists will not accept by the heaven. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் விரும்புகிற அந்த மனமாற்றத்துக்குரிய கிரியைகளை அந்த சாட்சிகளை தான் ஆண்டவரும் பரலோகமும் பார்க்கும். After you got saved, the first thing the heaven and God also expect is what kind of character we have changed, and these are things was there and now it's not இந்த there. இடத்துல இருக்க தேவ பிள்ளைகள் இந்த சத்தியத்தை புரிந்து The கொள்ளணும். children of God who are here, we need to understand the truth. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு ஆடம்பரமாக என்னுடைய பழைய மனுஷனோடு வாழ்கிற ஜீவியம் கிடையாது. So Christian life is not a sophisticated life having all my old just nature. பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தவன் அந்த நொடியிலே அவனுடைய மனம் முழுமையாக மாற்றப்படுகிறது. When he came down from the tree, immediately within a second his heart got changed. 20 வருஷம் இல்ல 30 வருஷம் ஆனாலும் என்ற சொத்துல பாதியை எழுதி வைப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் கையை வைத்த முடியும்? So even 20 years or 30 ஆண்டவருடைய if you say like ராஜ்யத்துக்காக. for the kingdom of God I'm going to give half of my possessions. அது Who can எப்படி say like that? பாஸ்டர் விட முடியும்? How can I can do that? Pastor? அதுதானே எங்க வாழ்க்கை. That is our life, isn't it? Pastor? அப்படி என்று தான் வரும். That's how we say. சகை விட்டா ஆண்டவர் சொல்லல பாருங்க. But to Zacchaeus he ஆமா, didn't say ஒரு anything. வாலிபன்ட்ட சொல்றாரு, ஒரு பணக்கார வாலிபன்ட்ட சொல்றாரு. Yes, he speaks to a உன்னுடைய young ஆஸ்தியை person and he விற்று says, கொடுத்து போட்டு என்னை பின்பற்றுன்றார். he says, sell all your possessions and give it to the poor ஏன்னா and follow me. அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் தூரத்திலே பார்த்துட்டார். Because he saw his heart already. என்ன சிந்தையெல்லாம் அவனுக்கு ஐஸ்வரியத்திலேயே இருக்கு, கட்டப்பட்டிருக்கான். And he knows very well that all his mindset was on அதனால his அந்த இடத்துல possession. அவன சொல்றாரு. That's the reason he says to ஆனா him. அந்த சகையை பார்த்த ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. But when he looks at Zacchaeus, he didn't say சகைவா anything. சொல்றான், நான் ஏழைகளுக்கு நான் என்னுடைய பாதி சொத்தை எழுதி வச்சிருக்கேன். But Zacchaeus himself he says that I'm going to give all my possessions to the poor. யாருக்காவது நான் அநியாயம் பண்ணியிருந்தா, If he says ஏமாத்தி that வாங்கி இருந்தேன், if I cheated anyone, taken their possessions, I say that he says that I will return to 4 times. ஆண்டவர்ட்ட நாம சொல்லுவோம். But we say to the ஆண்டவரே, Lord, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி ஒன்று நான் செய்திருக்கேன். well, Lord இப்ப God, அந்த ஆளு it's எங்க something, இருக்காண்டோ எனக்கு தெரியாது. நாம something ஆண்டவருக்கு லிஸ்ட் போட்டு சொல்லுவோம். இந்த something- காரணங்களை சொல்லுவோம். something it happened before 20 years, Lord, we don't know where that person எத்தனை is. பேரு அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க ஏமாற்றப்பட்டோ அல்லது நீங்க மற்றவங்களை ஏமாற்றி இருந்தால் அவர்களிடத்தில் ஒப்புரவாய் இருக்கிறீர்கள், அவரிடத்தில் அநியாயமாய் அவர்களை ஏமாற்றியதாக வாங்கியிருந்தா எத்தனை பேர் திருப்பி கொடுத்திருக்கிறீர்கள்? After you got saved, how many of you, if you have cheated anyone, if you got something else, like without their knowledge, have you go back and returned those kind of things? How many of you done like that? உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இணைக்கப்பட்டவருடைய ஜீவியத்தில் இந்த சாட்சி எழும்பும். So people are connected with the resurrection of Jesus Christ. Those kind of people can testify like சாக்கு that. போக்கு சொல்லுகிற அந்த இருதயம் இருக்கு என்று சொன்னால் இன்னும் பழைய மனுஷனை தரித்துக் கொண்டு நாம் If இருக்கிறோம். people are saying, still giving some kind of excuse, then still you are living in the old சின்ன ஒரு nature's குண்டூசி life. எடுத்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய இருதயம் உங்களை குற்றப்படுத்தணும். Even if you taken a pin or something like the small things, still before the Lord you will be guilty and you will ask for the உங்களுடையது forgiveness. அல்லாத எந்த ஒரு பொருளை நீங்க தொடும் பொழுதும் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் அதுதான். Any other things that is not of yours, then when you take it, immediately you should feel those kind நன்றா of புரிந்து guilt. கொள்ளுங்க. Just clearly understand இந்த this. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு சாதாரண ஜீவியம் கிடையாது. Christian life is not an ordinary life. நாம சில நேரங்களில் சிம்பிளாகவே நாம நினைச்சிடுறோம். Sometimes we take it very light. நான் ஒரு முறை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வைத்து நான் சொல்லி இருக்கிறேன். So I think I have spoken about this in the fasting எல்லாருக்கும் prayer. டெம்ப்டேஷன் வரும். Everybody will have the temptation. நமக்கு டெம்ப்டேஷன் வராதவங்க யாரும் There கிடையாது. is no one will have நானும் some kind of தேவதூதன் temptation. கிடையாது. நானும் தேவதூதன் கிடையாது. Even myself is not an நான் angel. ஹியூமன் தான். Even I am also a human. ஒரு முறை இந்த சர்ச்சுக்கு வர்ற வழியில தான் வந்துட்டு நடந்து போய் கொண்டிருந்தேன். So but just on the way to church I was walking here. அப்ப நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க போஸ்ட் ஆபீஸுக்குள்ள நிக்கும் பொழுது ஒருவர் சடன்லி வந்துட்டு என்ன செஞ்சானடா, இந்த என்னது ஐபாட்
So I was standing in the post office. There was ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டை கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சான்னு சொன்னா நீட்டிட்டு இது உனக்கு 30 ரூபாய்க்கு நீ வாங்குன்னு சொல்லி சொன்னான். And he got a iPod and he says one person he says like I can give it to you அடுத்த for வாரம் 30 பெனையாட பர்த்டே. அடுத்த வாரம் பெனையாட பர்த்டே. So next week is Benaya's birthday. இப்போ ஒரு டெம்ப்டேஷன் ஆயிட்டு எனக்கு உண்மையிலே. And so immediately I had a temptation. 30 ரூபாய்க்கு இது வந்து வாங்கணும் வண்டினா 200 pounds ஆவது ஆகும். So if I want to buy actually it's going to be 200 pounds. So he is giving for 30 pounds. அப்ப நான் என்ன செய்தேன்னா இல்ல அப்ப கொஞ்சம் குறைச்சி தரேன்டா அவனும் ஓகே 20 pounds கண்டிட்டான். So if I say when I say like even you need to reduce a bit I say he said okay 20 நான் pounds. காசு கொடுத்து வாங்கிட்டேன். And I paid for it and I got it. வாங்கிட்டு கொண்டு வந்து ஷீவாட்டையும் சொல்லல பிள்ளைகளுக்கும் சொல்லல சர்ப்ரைஸ் அவனுக்கு கொடுக்கணும். So I thought like let me not say to sister and then like for children as well. பத்திரமா என்னுடைய ரூமுக்குள்ள துணிக்குள்ள மறைச்சு வச்சிட்டேன். So I just kept it in my cupboard like with all the clothes I ஆனா hidden. அத வெச்சு போட்டு இங்க வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம். And after I kept there I came here and was in fasting. ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தி கொண்டே இருக்கிறார். And I was praying in the fasting prayer and God gave me instinct. நான் கேக்குறேன். And very clearly I could hear. தூக்கி எறி அவ்வளவுதான். And the word came is throw it away. ஷீபாட்டையும் சொல்லல பிள்ளைகிட்டையும் சொல்லல. I didn't say to anyone like ஷீபாட்ட சொல்லியிருந்தாலும் ஓகேன்னு இருப்பாள். நான் பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தா ஏ அப்பா நான் வச்சுக்கொள்றேன்னு இருப்பான். So if I say to like children they may say like it's all right I will keep it. ஒன்றும் செய்யல போயிட்டு அதை எடுத்து பின்னல தூக்கி கொண்டே போட்டு. So I didn't do anything. I went there I picked up and thrown into the bin. முழங்கால் படியிட்ட பிறகு தான் தேவ பிரசன்னத்தை பயங்கரமா ஃபீல் பண்ணேன். Immediately when I threw it and then started to pray kneel down you can see the presence of God. I just said it's a small thing. 20 ரூபாய் காசு போயிடுச்சு. And 20 pounds gone. சே இத நாம வேற யாருக்காவது கொடுத்திருக்கலாம். So I should have given to someone else. All these kind of thoughts will go on. அப்பாவுக்கு பிடிக்கல நாம ஒன்று செய்யறது என்று சொன்னா அத என்ன பொருளோ என்ன விலையா இருந்தாலும் அது தூக்கி எறியறதுக்கு நானும் நீங்கள் ரெடியா இருக்கேன். So if father doesn't like whatever may be the value or whatever may be the thing just ready to throw it away. நான் மறுபடி சொல்றேன். I just want to say that again. இந்த சாயில வாழ்றதுன்றது ஈஸி கிடையாது. It's not easy to live along with the life of temptation நம்ம லைஃப்ல வரதா. There will be different kind of temptation that comes in our lives. வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்தாம இருக்க மாட்டார். So whenever it comes the Holy Spirit give you the instinct. ஆவியானவர் உணர்த்தும்போது அதுக்கு நீங்க கீழ்ப்படிதீர்கள் என்று சொன்னா நீங்க பாக்கியவான்கள். So if God gives the instinct the way the Holy Spirit gives the instinct if you obey then you are blessed. அதுக்கு பதிலாக கீழ்ப்படியாம இல்ல ஆண்டவரே நான் அப்படி இப்படி என்று சொல்லிட்டு நீங்க நியாயப்படுத்த போவீர்கள் என்று சொன்னால் instead of obeying to the Lord if you started to give excuse and saying like this and like that அந்த பகுதியில உங்களுடைய வாழ்க்கையில மனசாட்சி செத்து போயிடும். in that particular part your conscience will die. அதுக்கு அப்புறம் ஆண்டவர் திரும்ப பேசவே மாட்டார். And after that God cannot speak to you. நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். I'm just giving you the counsel and advice from my personal life. இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட ஜீவி என்பது சாதாரண ஜீவியம் கிடையாது. I'm saying it again having a connected life with the resurrection life of Jesus Christ is not an easy thing. We are children. Yes we are his children. நிச்சயமாக நாம இந்த பூமியில தான் இருக்கிறோம். For sure we living in this world. அப்ப நம்மிடத்தில் சில தவறுகள் வராது என்று நீங்கள் நான் சொல்ல முடியாது. You cannot give us a word saying that I cannot blamed or I not made இணைக்கப்பட்டிருக்கிறவன் என்ன செய்வான் அப்படி தவறு விழும் பொழுது அதுக்குள்ள ஓகேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதிலே But people are connected they will not say that that's fine or they will continue to stay in the same sin. No. ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஜீவியம் என்பது சாதாரண ஜீவியம் கிடையாது. To glorifying the Lord and that kind of life is not ordinary life. அப்ப ஆண்டவரிடத்துல நான் ஒன்றே தான் சொன்னேன் ஆண்டவரே. And then I said to God நீங்க எதை சொன்னாலும் நான் ரெடி ஆண்டவரே. I said Lord like this whatever you want me to throw it away I'm ready to do it Lord. ஸ்ரீலங்காவுல இருக்கும்போது நடந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். So I just want to share this when I was living in Sri Lanka. ஒரு சகோதரன் வந்து ரட்சிக்கப்பட்டார். There was one brother got saved. அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த சபையில அல்லது எந்த இடத்துல அந்த போதனை அவர் கேட்டாரா தெரியாது. After he got saved I don't know where he got such kind of teaching I don't know. இந்த பழைய மனுஷனையும் பழைய அந்த செய்களை கலைந்து போடுங்கள் என்று இருக்கு பாருங்க. And the word it says that you need to take the old nature and old man. அவங்க எப்படி எடுத்துட்டாருன்னா how he thought in that way. ஞானஸ்நானத்துக்கு முன்பாக எடுத்து அவ்வளவு Dress-ஐயும் போட்டு எரிச்சிருக்காரு. And before every dress what he had before the baptism he just burned it out. ஏன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு போடுறதெல்லாம் புது Dress தான் போடணும். And what he thought is after I took the baptism every dress that I was going to wear அவர் சரியான சத்தியத்தை புரியாதவர் என்றான். He doesn't have the right truth and the right அந்த அளவுக்கு எனக்கு அந்த டைம்ல சத்திய knowledge காணாது. I didn't have enough knowledge at those times to explain to him. இப்போ நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிக்கும் போது தான் தெரியுது அந்த மனுஷன் என்னப்பா இப்படி அந்த ஏழைகளுக்காக அந்த Dress கொடுத்திருந்தாரு. So when I was meditating like this time I remember and I was thinking like at least he would have given that to poor people.
அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறது மெட்டர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம சுபாவத்தை தூக்கி போடுறது தான் பெரிய காரியம். It's not important throwing away the dress. It's important that throwing away the selfish desires. மொத்தம் 7 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ 2 பாயிண்ட் தான் முடிச்சிருக்கோம். டைமோ நேரமோ ஆச்சு. Yes, I have 7 points. Just only 2 points I have covered. நல்லா so far. புரிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை கொஞ்சம் ஆழமா எடுத்துருங்க. Just take this truth in a bit deeper way. தேவ பிள்ளைகளுக்குள்ளாக கிறிஸ்துவுடைய சாயல் வெளிவரட்டும். So for the children of God, those kind of people's life, கிறிஸ்துவோட மாற்றப்பட்ட அந்த ஜீவியம், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஜீவியம் நமக்குள்ள வரணும். it's important that we need to live along with the Christ, and Christ lives along with that kind of life. மூன்றாவதாக முக்கியமான ஒரு காரியம். Thirdly, importantly, வேத புத்தகத்தை நீங்க திருப்பலாம். turn your Bible. Thank you Jesus. கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். Colossians chapter 3 verse 1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Since then you have been raised with Christ, set your hearts on things above, where Christ is seated at the right hand of God. இந்த இடத்துல மூன்றாவதாக பார்க்கிற ஒரு காரியம், Thirdly, things that what we see, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஜீவியம் என்பது மேலானவற்றையே நாடுகிற ஒரு ஜீவியம். so the person who are connected with the Lord God, they thinks above, their mindset is thinking of all the above things. அவர் சொல்றாரு, நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், And he says that people who are raised with Christ, நானும் நீங்களும் மேலானவற்றையே நோக்கணும், மேலானவற்றையே நாடணும் என்று and he சொல்றார். says set your mind on things above. இத குறித்து 1 யோவான் புத்தகத்தை நீங்க எடுத்தீர்கள் என்று சொன்னால், So about this, if you turn your Bible to 1 John chapter 2 verse 15 க்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பலாம். so let's turn our Bible to 1 John chapter 2 verse 15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து 1 John chapter 2 verse 15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. So do not love the world or anything in the world. If anyone loves the world, love for the Father is not in them. verse 16 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். For everything in the world, the lust of the flesh, the lust of eyes, the pride of life comes not from the Father but from the world. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஜீவியத்தை பார்க்கும் பொழுது, But when we look at the life of the நம்ம resurrection, வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த மேலான காரியங்களை நாடுகிற ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும். in our life, in our lifestyle, everywhere we need to start to think சொல்றாரு, இந்த what is above. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீங்க. And he says what is in the world and the things in the world, அப்போ do not love நம்முடைய those. ஃபோக்கஸ் ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நாம நோக்கும் பொழுது, So when we start to focus on God and things after God, இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்குரிய மாம்சீக இச்சையான காரியங்களை எல்லாவற்றையும் நாம வெறுக்கத்தக்க சுபாவங்கள் நமக்குள்ள நாளுக்கு நாள் வளரணும், பெருகணும். but the worldly things and the lust of this world, whatever things are there, we start to hate one by one, the day after day. அழகாக தொடர்ந்து யோவான் சொல்லுகிறார், And very beautifully he says, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் அப்படி என்ற. and he says that all the desires and the தேவனுடைய desires of the world will pass away, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றார். and the world and its desire pass away, but whoever does the will of God will live forever. இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகள் நன்றாக இந்த சத்தியத்தை புரியும். So today the children of God who are here, you need to understand the truth. மேலாக இயேசுவினிடத்தில் இருக்கிற மேலான ஆவிக்குரிய காரியங்களில் நம்மளுடைய நாட்டங்கள் எப்படி இருக்கிறது? So how we think about the above things or greater things about Jesus Christ, நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? and about what things you are following. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்ட தேவ சபை எதை நோக்கி ஓடணும்? And the church that is connected with the resurrection of Jesus Christ, which they should follow. கொஞ்சம் நல்லாக நீங்க இதை பார்க்கணும். And we need to understand this. உங்களுடைய சிந்தையிலும் என்னுடைய சிந்தையிலும் உருவாக வேண்டிய காரியம். These are the things that in your thoughts and my thoughts should think எந்த நேரம் about. பார்த்தாலும் எதையாவது நான் சம்பாதிக்கணும் அப்படியே அப்படியே ஓடுறோமா? So every time are we saying that I need to earn, and then I need to gather the wealth? That's how we அல்லது think.
மேலானவைகளாக இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தை நாடணும், இன்னும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், இன்னும் அவருடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய பாவிக்குரிய வரங்களை நாடணும். இப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் ஓடுகிறோம். I'll be after the Lord, after His presence, after His anointing and all those things. Are we seeking after these things? நான் சொல்றேன், ஆவிக்குரிய பசிதாக இல்லாதவர்களாக நீங்க இருப்பீர்களானால் I would say that if you don't have the hunger for the Spirit, Holy நீங்க Spirit, நிச்சயமாக உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இணைக்கப்படலை என்கிறதே அது காட்டுகிறது. that refers that you are not yet connected with the resurrection of Jesus Christ. ஆவிக்குரிய அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நீங்கள் நான் இணைக்கப்பட்டிருந்தால், If you are connected with the spiritual resurrection of Jesus Christ, கேட்கிற சத்தியம் அல்ல, உங்களை அறியாமலேயே தூண்டப்படுவீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் பாஸ்டிங் இருக்கணும், ஒரு நாள் காத்திருந்து ஜெபிக்கணும், அந்த பிரசன்னத்தில் மூழ்கணும், இன்னும் அதிகமாக ஆவியில வளரணும், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்தில் இந்த ஆவின் வரங்களை பெறணும், அந்நிய பாஷையில பேசணும், ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கு. so not hearing the word of God, just going back to home, it's not like that. You will feel, I want to stay in the presence of the Lord, I want to be sink in the presence of the Lord, I need to see the Lord, I need to be relishing the presence. Those kind of eagerness and hunger will increase in you. இந்த தற்காலிகமான இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை மாத்திரம் சேவ் பண்ணணும், அந்த பிளஸிங்கை மாத்திரம் நீங்கள் நாடிக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வேதம் அவங்கள பார்த்து தான் சொல்லுகிறது, அதெல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லி. And if you're still seeking after the temporary blessings, if you're going after those kind of things, that's what Bible shows them. Those are the people who டர்க்கியில நாங்கள் அந்த பூமி அதிர்ச்சி நடந்த earthquake நடந்த பகுதிக்கு, அந்தியோக்கியா சிட்டிக்கு நாங்கள் போயிருந்தோம். So we went to Turkey, the city of Antioch, at the time of earthquake time. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 5000 கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னாங்க. And those people said, like, in that city there were 5000 people. அப்ப அந்த பகுதியில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுகளாக நாங்க போய் கொண்டிருக்கும் பொழுது, So when we went to that city, like, street after street we went. பார்த்த பெரிய பெரிய வீடுகள், It was so massive homes. பார்க்கும்போதே தெரியும் பெரிய பணக்கார வீடுகள். When you look at that home, you will understand that it's a richest, அங்க அந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே இடிந்த மாதிரி வெடிப்புகள் இருக்கு. And some of the homes you can see there is a big crack in the homes. அந்த வீடுகளுக்கு முன்னாக அந்த காருக்குள்ள ஒரு பக்கத்துல ஒரு டென்ட் போட்டுட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் தூங்காம அந்த ரோட்டிலே தூங்குறாங்க. So they are not in the home, opposite to their home they had a tent and they were living in the tent. எல்லாம் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, பாருங்க எவ்வளவு தான் ஆசைப்பட்டு அதை சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புது வீடுகள். So how much ever they desire, I don't know, like, they with all desire they built a home. It's a new home, brand new home. அதுக்காக வீடு வாங்காதாங்கன்னு சொல்லி நான் சொல்லல. For that reason I don't say, like, no need to buy நல்லா homes. நீங்க எல்லாம் நல்ல வீட்டில இருக்கணும், You need to be in a நீங்க good ஆசீர்வாதமா home. இருக்கணும். You should be a blessed life. ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையாக But மாறிடக்கூடாது. that should not be the only உங்களுடைய life. பிணைப்பு, உங்களுடைய நினைப்பு எல்லாமே ஆண்டவரே நான் உங்களோட கிட்ட சேரேன். All your thoughts and thinking and everything, it should be like, Lord, I want to come closer with you. அவர்களுக்கு நடக்கும்போது தான் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ இவ்வளவு சம்பாதித்தோம் எல்லாமே போயிட்டு. Only those people who could understand, like, I have earned everything gone lost. அத்தனை காலங்களும் அவங்க சம்பாதித்ததெல்லாம் ஒரு நொடி பொழுதுல அப்படியே தரமட்டும். Whatever they earned for those times, in a minute everything can't vanish. சில ஏரியாவுக்கு போனா அங்க கட்டிடங்களே தெரியல, எல்லாம் இடிந்த அந்த கல்லுகள் மாத்திரம் தான் இருக்கு, அப்படி காணப்பட்டது. So there are some places when you're on the way, when you go, you can see that really everything got smashed, நான் என்ன destroyed. சொல்ல வரேன்னு சொன்னால், What I would say is, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஜீவியம் என்பதுதான் நமக்கு சேஃபான ஒரு ஜீவியம். when we are connected with Christ, that is the safest life, I would say to you. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்ட ஜீவியம் என்பது உங்க வாழ்க்கைக்கு அதுதான் நித்தியமானது, அதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நிரந்தரமாக தங்க வைக்கிறது. So the life that is connected with the resurrection of Jesus Christ, that is the permanent life, that is the blessed life. நான் இந்த மூணோட நான் நிப்பாட்ட விரும்புறேன். I just want to stop with these 3 கொஞ்சம் உங்களை points. ஆராய்ஞ்சு பாருங்க. Go back and you இந்த can think 3 about that. பாயிண்ட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் காணப்படுது. Just think about your life and see what are the things are still ஏதாவது inside of your காரியங்கள் home. மாற்றப்பட வேண்டுமானா, Is there anything that you want to change? உங்களை மாற்றப்பட ஒப்பு கொடுங்க. Then surrender to the Lord to change மறுபடியும் it. சொல்றேன், I would say that again. ஆராதனைக்கு வரும் பொழுது Whenever you come to the presence of உயிர்த்தெழுந்த the Lord, மனுஷனை தரித்தவர்களாக இந்த இடத்துல நிப்பீங்க. you need to be clothed in the resurrection of Jesus Christ and you need to come நீங்க here. சும்மா நிக்க மாட்டீங்க. Then if you're connected like that, then you won't be போன standing வாரம் like இந்த யூத் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் வந்துட்டு மஞ்சசில நடந்த
வர்ஷிப் ஈவினிங்க்கு போயிருந்தாங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. So last week, some of the youth children went for the worship that evening that happened in the அங்க Manchester. போனவங்க எல்லாம் சும்மா நிக்கலையா, துள்ளி குதிச்சு ஆடுனாங்க. So people went there, they were, they were jumping and they were worshiping. எங்க அங்க மட்டும்தானே அவங்களுக்கு துள்ள முடியும். So only there you can jump and நீங்க worship. துள்ளா விட்டா பரவாயில்ல. Even if you're not jumping, இந்த that's fine. இடத்துல வரும்பொழுது அப்படிப்பட்ட அந்த உற்சாகம் இருக்கணும். So even if you come here, you should have that kind of encouragement. நான் சொல்றேன், மியூசிக் நம்மளை உற்சாகப்படுத்துறது இல்ல. I say that the music doesn't encourage you. பாடல்கள் நம்மளை உற்சாகப்படுத்துறது இல்ல. Or the songs that we sing, it doesn't give you இருக்கிற அன்பு நம்மளை the உற்சாகப்படுத்துது. love. That is the one that makes you, நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. I would say, இந்த ஆப்பிரிக்கா பீப்புள் அவங்களுடைய வர்ஷிப் எல்லாம் பாருங்க. you go look at the people, the எப்படி African அவங்களுடைய people, how they எனர்ஜி worship. அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்து அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. So how energetic they are, they give their strength and then they worship the நான் Lord. நினைக்கிறேன் நம்முடைய இந்த தமிழ் கம்யூனிட்டி தான் இவ்வளவு மோசமா இருக்கு இன்னைக்கு. I think Tamil community is the one that's being like this. எல்லாரையும் அப்படி ஒரு நாள் தரம் கூட்டிட்டு ஆப்பிரிக்காவுக்கு போய் தரணும், ஒரு ஆப்பிரிக்கா ஆராதனையில கலந்து. I need to take all of you to an African worship place, I think. நான் உங்களுக்கு சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand what I'm trying to say. ஆண்டவரை ரியலா வர்ஷிப் பண்ணணும். Just worship the Lord in a real heart. புரியுதா? ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படி நாம நடிக்காம நம்முடைய உள்ளத்துல இருந்து அது வரணும். So when we worship the Lord, just do not act before the Lord and let it come from your heart. அப்படியே எழுந்து நிக்கலாம். நாம் ஜெபம் Just let us all stand to our feet.